ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம் உங்களுக்கோ உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கோ இருக்கா? அதுக்காக டெய்லியும் மாத்திரைகள் போட்டுட்டு இருக்கீங்களா? வருஷக்கணக்கா அந்த மாத்திரையை போட்டு உங்களுக்கு அதுல இருந்து வெளியே வரக்கு சொல்யூஷனே தெரியலையா? இந்த தைராய்டு பிரச்சனையை கியூர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம் உங்களுக்கு அயோடின் குறைபாட்டினால வந்த பிரச்சனை இல்லை. 90% ஆஃப் தைராய்டு இஷ்யூஸ் நம்ம பாடியில ஆட்டோ இம்யூன் கண்டிஷனால வருது. ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம பாடியில இருக்கிற இம்யூனிட்டி வெளியில இருந்து வர ஜெர்ம்ஸை தான் தாக்கி அழிக்கணும். அப்படி இல்லாம அது கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கும்போது அது நம்ம பாடியவே டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். இந்த தைராய்டு பிரச்சனையில இந்த இம்யூனிட்டி என்ன செய்யுதுன்னா, நம்மளோட தைராய்டு கிளாண்டவே டேமேஜ் பண்ணுது, அதனோட செக்ரீஷனை குறைக்குது. இதுதான் ஹைப்போதைராய்டிசமா மாறுது. இதுக்கு நீங்க ரெகுலரா போட்டுட்டு இருக்கிற மருந்து ஒரு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி மட்டும்தான். இது எந்த வகையிலையும் உங்களோட ஆட்டோ இம்யூன் கண்டிஷனை கியூர் பண்ணாது. அதனாலதான் நம்ம மெடிசன் டிபெண்டா இருக்கும். ஒரு நாள் 2 நாள் மருந்து போடலைன்னா கூட எனக்கு TSH லெவல் ரொம்ப அதிகமாயிரும், எனக்கு உடம்பெல்லாம் கனமான மாதிரி ஆயிரும், எனக்கு பீரியட்ஸ் ஆகாது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இதனாலதான் வருது. அப்போ நம்ம இங்க சரி பண்ணிக்க வேண்டியது ஆர்டிபிஷியலான ஹார்மோனை எடுக்கிறது இல்லை. நம்மளோட இம்யூனிட்டியில வந்த கன்ஃபியூஷனை சரி பண்ணி ஆட்டோ இம்யூன் கண்டிஷனை கியூர் பண்றது மட்டும்தான் இந்த தைராய்டு பிரச்சனையில இருந்து நம்மளை வெளியே கொண்டு வரும். இதுக்கு ஹோமியோபதி 100% உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹோமியோ மெடிசன் இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டரை கம்ப்ளீட்டா சரி பண்றதுனால உங்களோட தைராய்டு கிளாண்ட் நேச்சுரலா தைராய்டு ஹார்மோனை செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் இங்க ரிப்போர்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். இது 3 months பேக் நாங்க கிளினிக்ல பார்த்த ஒரு கேஸ். அவங்க 3 years-ஆ தைராய்டு பிரச்சனை இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அவங்க வரும்போது அவங்களோட TSH லெவல் வந்து 11 யூனிட்ஸ்ல இருந்தது. 3 months மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் TSH-ஓட லெவல் இப்போ அவங்களுக்கு 8 யூனிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ 3 months மெடிசன்லயே TSH-ஓட லெவலை நேச்சுரலா நம்ம குறைச்சிருக்கோம். ஹோமியோ மெடிசன்ல ஆர்டிபிஷியலான ஹார்மோன்ஸ் கொடுக்கறது இல்ல, தைராய்டு ஹார்மோனை டேப்லெட்டா கொடுக்கறது இல்ல. இங்க நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் அந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷனை சரி பண்ண மட்டும்தான். ஸோ ஆட்டோ இம்யூன் கண்டிஷனே சரியாகுது அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த தைராய்டு பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வந்துட முடியும். 100% இதை கியூர் பண்ணிக்கவும் முடியும். இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்க.